வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர் பூம்ராஜ் சேனல்ல இருந்து பென் 10 டெக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பூம்ராஜ் அது என்ன சார் பூம்? சொல்லிடுறேன், நான் ஒரு புது செலபிரல் வார்டெக்ஸை உருவாக்கியிருக்கேன். அதை பயன்படுத்தி ஆஸ்மத்தோட அறிவாற்றல் எல்லாம் உறிஞ்சி எடுத்து அதை வச்சு என்னோட கேல்வன் அறிவாற்றலை நான் பெருக்கிக்க போறேன். யோசிச்சு பாருங்க, என் அற்புத அறிவாற்றல் ஆஸ்மத்தோட அறிவாற்றலோட இணைஞ்சா இருக்கிற எல்லா கேப் மாதிரி வேலையும் நீ தான் பண்ணுவ. பயப்பட மாட்டேன். என்ன ரொம்ப கடுப்பேத்துற, என் பொறுமையை நீ அளவுக்கு மீறி சோதிச்சிட்ட. இனி என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் இப்ப சாதாரண கேல்வன் இல்ல பென். இந்த யூனிவர்ஸ்ல எந்த உயிரினத்தையும் விட நான் தான் பலசாலி. உனக்கு நான் ஒரு ஆத்மார்த்தமான அட்வைஸ் சொல்றேன், கேட்டு நல்ல டாக்டரை பாரு. நல்ல டாக்டர் அட போய் மாசா பேசினீங்கறான். நீ தான் பேஷண்டா போக போற. ஓஹோ, காமெடியா? நல்ல வேலை, கபாலு சிரிச்சிட்டு போயினா. ஐயோ வெச்சு சாராயாம ஒரு லைன் ரூக்க அவ கடத்திட்டு போயிட்டா. அவளை என்னால ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்க முடியும். ஆனா ஒரு பிரம்மாண்டமான இல்ல ரொம்ப இலச்சி போன ஒரு அக்கரோஷன் ஏலியன் ரூக்கோட இந்த ட்ரக்க ஒரு வழி பண்ணாம இருந்திருந்தா. இது ரூக் மேல எனக்கு இருக்கிற அன்போட வெளிப்பாடு. நல்ல பாடு. ஐயோ டைமிங்க வேற சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு, அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனா அந்த பொண்ணு சரியான தலைவலி. எனக்கு புரியல. தமிழ ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான்னு கூட பழகுறவங்களை நம்ப வைக்கிற டைப் ஆகும். அவங்களும் இவன் மேல அக்கறை எடுக்க ஆரம்பிச்சுட்டா டொட்டோட டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். இதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதானா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். பைபிள மாட்டிக்கிச்சு. அப்ப நீயும் கேடி வேலை பண்ணிருக்க. இந்த பேரும் கலக்குறாங்களா? ஓ இது ஃபுல்லாவே செட்டா? இந்த புது பெல்ட் நான் பார்த்தது இல்லைங்க. இந்த மிஷினுக்கு பவரை கொடுக்க தேவையான உயிரோட்டத்தை சூப்பர்காப்ரஸை வச்சு கொண்டு வந்தேன். இந்த முயற்சியில கடந்த 3 வருடங்களா வெற்றியை மட்டுமே சந்திச்சேன். என்னது 3 வருஷங்களா? ஒரு மாசத்துல என்ன திரும்பி கொண்டு வரேன்னு சொன்னியே, ஆனா இதுல இவ்வளவு டிலே ஆக என்ன காரணம்? அனிமோ பென்டனிசன்டா அண்ட் டாக்டர் அனிமோன்னு கூப்பிடு. அந்த பட்டத்தை நிச்சயம் அங்கீகாரம் இல்லாத பல்கலைக்கழகம் தான் உனக்கு தந்திருக்க முடியும். அசிங்கம் வச்சுருங்க. ஒரு மாசம் சொல்லிட்டு 3 வருஷம் எடுத்துக்கினா அப்படிதான் சொல்லுவாங்க. ஹாய் ஜூலி, என்ன திடீர்னு? இப்படி போகும்போது உன் ஞாபகம் வந்தது. பட் நீ பிஸியா இருந்தா நான் அப்புறம் வரேன். நான் படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா மட்டும் நம்ப போறேன். இது ரொம்ப உண்மையா இருக்க பையன், எல்லாத்தையும் பொத்து சொல்லிடுறான். சரி உள்ள வா. ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்க? ஒரு ப்ராப்ளம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது ஜூலி. மேக்ஸ்லயா? வராததுல என்ன கன்ஃபியூஷன்? அதானே, அத பத்தி எங்களுக்கு என்ன கவலை? நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, கிரிப்டோசுவாலஜிக்கல் மேட்டர்ல இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிறதுனால மேக்ஸ் சார் தான் இவங்களை வர வச்சாரு. இருந்தாலும் உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் தொடர்பான ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பர்காப்ரஸ்னு ஒரு இனமும் இங்க கிடையாது. அதுக்கு காரணம் நாங்க தான். கிரிப்டட் உயிரினங்களை ஒளிஞ்சு வாழ வைக்கிறது தான் எங்களோட வேலை. அதுதான் அதுங்களுக்கு பாதுகாப்பு. இது லாஜிக்கா தெரியுது. தெரியுதா? என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கரெக்டா சுமோ ஸ்லாமர்ஸ் டைம்ல எதையும் போடுவானா, சோ இதை பார்க்க மாட்டான், அப்படியே விட்டுருவேன். இது வரைக்கும் நான் சுமோ ஸ்லாமர்ஸ் பார்த்ததே இல்ல. உலகத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதுனால டிவி பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. நீங்க அவ்வளோ ஸ்டிக்கு. ஆனா நான் எப்பெல்லாம் சுமோ ஸ்லாமர் கேம்ல லெவல் 12 கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கனோ அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு ஏலியன் எங்க இருந்தாவது வந்து உலகத்தை அழிக்க போறேன்னு நம்மள டென்ஷன் ஆகி விட்டு கேமை கெடுத்துரும். உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸை பார்க்க முடியாம இருக்கிறது 2 பேருக்குமே வருத்தமா தான் இருக்கும். இவன் டிவியே இல்லாத ஊர்ல பிறந்தவன். சுத்த பட்டிக்காடு கரண்ட் கூட இருக்காதாங்க. ஒரு மனுஷன் பொறுப்பா இருந்தா கலாய்க்கிறீங்க. அப்படி போடு. ஆல்பிட புத்திசாலி ஆயிட்டானா எனக்கு சந்தோஷம் தான். 3 யூனிவர்ஸ்லயும் நீயா புத்திசாலி? 5 என்ன ஓப்பா, இப்படி எல்லாம் தற்பெருமை பேசணும் தூண்டி விடுறோம் மண்டையில ஒரு கல்ல விட்டான்னு. நம்ம எவ்வளவு மாசா பேசணும், டமாஸ் ஆக்கிறாங்க. பேச விட மாட்டோம்.
அட்டாக் பண்ணுறான். தைரியம் இருந்தா ஒரு இடத்துல நின்று என்கிட்ட போதிப்பார் பென். ஓகே, உன்னால அசைய முடியலங்கிறத ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன ஓடாத உட்காராதன்னு சொல்ற பத்தியா? சூப்பர். ஐயோ ஏய் அவன் வில்லன்டா. அதுக்கு என்ன செய்யணும்னு நான் விளக்கமா சொல்றேன். சூப்பர் ஃபைன் நியூக்ளியேட்டைஸ்ட் கார்பன் ஃபிலமெண்டோட 4 யூனிட் தேவைப்படும். 15 ஸ்காலோமெட்ரிக் லிகேச்சர்ஸும் அவசியம். ஒரு கத்திரிக்கோலும் வேணும். இதுக்கப்புறம் நான் சொல்றதை எழுதிக்கங்க. எழுத பேப்பரும் பெண்ணும் வேணுமா? வேணாம். ஆஸ்மித் சொல்றதுல எழுத ஆரம்பிச்சா இங்கு தீந்து இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடும். கரெக்டு தான். அவர் மொழிகளால் நம்மளால வேலை செய்யணும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அல்டிமேட் அறிவாற்றலை பயன்படுத்தி இந்த மொத்த யூனிவர்சிட்டியை நான் அடிமையாக்க முடியும். இப்பவும் நான் உங்களுக்கு வேடிக்கையான மாதிரி தோணுதா? ஏற்கனவே உனக்கு பெரிய மண்டை, அது இன்னும் பெருசா இருக்கிறத பார்க்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேற டபுள் மீனிங்காவே தோணுற நீ பேசுறப்போ. யார் என்ன செய்யறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. ரொம்ப சுடுது. சுடுதா? கேவலப்படுத்தாத, கொதிக்குதுன்னு சொல்லு. பெரிய உருவம்ல, அதனால அதுக்கு வந்து சூடாதான் தெரியும். எனக்கு கடன் பட்டுக்கிறாங்க. சும்மா அந்த பிரச்சனைய பாக்குவத்துல வச்சு கூப்பிட்டுருக்க. என்னடா எனக்கு தெரியும், அணில்கள்லாம் உண்மையிலேயே சாது இல்ல. யார் எப்போ தன்னை மான்ஸ்டர்ஸா மாத்துவாங்கன்னு அதுங்கெல்லாம் சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஷோ, இனிமேலாவது எலியை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, அனிமாவை எதுக்கு நீங்க ஃபியூச்சர்ல இருந்து ஹெல்ப் பண்றீங்க? முதல்ல உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும்? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர். எனக்கும் புரியல. இது புது பென்ட், நம்மளால புரியல. வீடியோ நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன சிம்பிள் டைலாக் மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம மைண்டில் ஓட விட்டுட்டு அதை திங்க் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சிரிப்பாகவே இருந்துச்சு. அதுவும் நான் நிறைய பல்ப் கொடுத்துட்டு மக்கள் பண்ணே இருந்தான். அது அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக அந்த வாய்ஸுங்க, அந்த வாய்ஸ் டப்பிங், அவர் வாய்ஸில் இந்த எதிர்மணியாக பேசுகிறப்போ எனக்கு வந்து சின்சானி ஞாபகப்படுத்துது. நம்ம பழைய பென்டன், எனக்கு இந்த டீனேஜ் பென்டன் தாங்க தெரியும். இந்த பென்டன் நான் பார்த்ததில்லை, இப்போ புதுசாக வந்தது. சில கேரக்டர்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது எல்லாமே. பட் அந்த கேரக்டர்லாம் இது சொன்னதான் தெரியுது, எல்லாம் புதுசு புதுசாக மாற்றி வச்சிருக்காங்க. நல்லா பென்டனே பார்த்தது கிடையாது, நல்லா இருந்துச்சு. அந்த பையன் பேசுறது சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குமா, அந்த ரோபோட் மாதிரியே இருந்துச்சு நிறையா. அதான் அது இப்போ இந்த புது பென்டன் அது அப்படி இருக்கு. அந்த உலகமே ஃபுல்லாக ரோபோட் மாதிரி எல்லாம் அப்படி இருக்கு. நம்ம பென்டன் டீனேஜ் பென்டன் அண்ட் நம்ம குட்டி பென்டன்லாம் ஹியூமன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறனால எல்லாம் ரொம்ப ஃபியூச்சரிட்டிக்காக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக ரோபோட்டாக அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது பார்த்து எனக்கு பழைய மெமரிலாம் ஞாபகம் இருந்தது. டீனேஜ் பென் அதெல்லாம் பார்த்து வந்து திடீர்னு அப்படியே நம்ம விட்டுட்டு போன மாதிரி இருக்குது எனக்கு. எப்படா நான் இதெல்லாம் மறந்தேன், எப்படா இது ட்ராக் மாதிரி போயிடுச்சு. பார்த்துன்னு இருந்தேன், காலேஜ் படிச்சுன்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இதெல்லாம் மறந்துட்டேன், எப்படி இதை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னமோ லைஃபே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு டப்புன்னு ஏதோ ஜம்ப் ஆகி எங்கேயோ போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்போ பழைய மெமரிலாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்ஆர் பூம்ராஜ் ப்ரோ செம்மையாக இருந்துச்சு. எடிட்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான சிங்க் இடத்துல ஒன்று நோட் பண்ணி பண்ணார்ல. இது வந்து ஃப்ளோ போகும். ஏன்னா வந்து அந்த வாய்ஸ் வந்து ஸ்பீடாக பேசுகிற வாய்ஸு, அதில் தேர்ந்தெடுத்து பிடிச்சி கட் பண்ணி கரெக்டாக போடுறதுன்றது கஷ்டம். ஸோ அது ஒரு செம்மையாக ஏன்னா எல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸா, சிம்பிளாக போய்டும். நம்மளுக்கு கவனிச்சா தான் தெரியும் காமெடி வந்திருக்கு, அட்டாக் அதாவது பல்ப் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். ஸோ அதை நோட் பண்ணி அது கரெக்டாக போட்டு கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடில் 3-4 முறை பார்த்தா தான் அது வந்து தெரியும். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக அது வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால அது ஸ்டாப் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஹைலைட்டடாக நல்லா தெரியுது. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.